தமிழக அரசியல்களும் தற்போது தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாகவே தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை பொறுப்பில் மிகப்பெரிய அதிரடி மாற்றங்கள் அரங்கேற தொடங்கிவிட்டன. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தேர்தல் முடிவுகள் வந்ததும் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக ராகுல் காந்தியிடம் ஏற்கனவே தெரிவித்ததாக ஒரு தகவல் பரவியது. இருப்பினும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அதிரடி உண்மையை நாம் தான் முதலில் பிரேக்கிங் செய்தியாக வெளியிட்டோம். செல்வ பெருந்தகை சுயமாக பதவி விலகுவதாக சொல்லவில்லை. மாறாக ராகுல் காந்தியின் நேரடி உத்தரவின் பேரில் அவரிடமிருந்து ராஜினாமா கடிதம் எழுதி வாங்கப்பட்டுள்ளது என்பதே தற்போதைய ஹாட் நியூஸ். செல்வ பெருந்தகை திமுக தலைமையுடன் காட்டி வரும் அதீத நெருக்கமும் அவர் ராகுல் காந்திக்கு உண்மையாக இல்லை என்பதும் டெல்லி தலைமைக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் தான் நீங்களாக விலகுவதை விட ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விடுங்கள் என ராகுல் காந்தி கராராக உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அவரே முன்வந்து பதவி விலகுவது போன்ற ஒரு சூழல் திட்டமிட்டு உருவாக்கப்படவுள்ளது. செல்வ பெருந்தகையின் பதவி பறிபோவது உறுதியாகிவிட்ட நிலையில் அந்த இடத்தை பிடிக்க தமிழக காங்கிரசின் மூத்த தலைவர்கள் மற்றும் முக்கிய முகங்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் மேலிடத்தின் ஆசையை பெற இரண்டு விதமான அணிகள் காய் நகர்த்தி வருகின்றன. திமுகவின் செயல்பாடுகளை விமர்சித்தும் கூட்டணியில் காங்கிரசின் உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என துடிப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். குறிப்பாக மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் இந்த வரிசையில் தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றனர். இவர்கள் கட்சியின் மாநில தலைமை பொறுப்புக்கு வந்தால் திமுகவுடனான உறவில் ஒருவிதமான இறுக்கம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு பக்கம் காங்கிரஸ் தலைமையையும் திமுக தலைமையையும் ஒரே நேர்கோட்டில் கையாளக்கூடிய ராஜதந்திர தலைவர்கள் உள்ளனர். கார்த்தி சிதம்பரம் மற்றும் செல்லக்குமார் ஆகியோர் இந்த பதவி மோகத்தில் முன்னிலையில் உள்ளனர். திமுகவுடன் சுமூகமான உறவை பேணுவதன் மூலமாக தமிழகத்தில் கட்சியை தக்க வைக்க முடியும் என்பது இவர்களின் வாதம். தமிழகத்தின் புதிய தலைவராக திமுகவுடன் வெள்ளுகட்டும் ஒருவரை நியமிப்பதா அல்லது இணக்கமாக செல்லும் ஒருவரை நியமிப்பதா என்பதை பொறுத்தே ராகுல் காந்தியின் இறுதி முடிவு இருக்கும் என சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஒரு புதிய யோசனையை முன்வைத்துள்ளார். இந்த முறை நியமிக்கப்படும் தலைவரை முழுமையாக செயல்பட விடுவதை விட அவரை தொடர்ந்து கண்காணிக்கவும் ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் ஒன்று அல்லது இரண்டு செயல் தலைவர்களை நியமிக்க வேண்டும் என்று KC வேணுகோபாலிடம் அவர் வலியுறுத்தி வருகிறாராம். இது குறித்து ராகுல் காந்தியிடம் கலந்தாலோசித்து முடிவு எடுப்பதாக வேணுகோபால் தெரிவித்துள்ளார். பதவி பறிபோகும் நிலையில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை தனது அரசியல் எதிர்காலம் குறித்து ரகசிய திட்டம் ஒன்றையும் கையில் வைத்துள்ளதாக தெரிகிறது. தேர்தல் முடிவுகள் ஒருவேளை அவருக்கு சாதகமாக அமையாமல் அவர் தோல்வியை தழுவ நேரிட்டார் நேரடியாக திமுகவில் இணைந்து விடுவது குறித்து அவர் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் கசிக்கின்றன. மொத்தத்தில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக காங்கிரஸில் ஒரு மிகப்பெரிய சுத்திகரிப்பு படலம் அரங்கேற்ற போவது மட்டும் உறுதி. புதிய தலைவர் யாராக இருப்பார் என்பதை பொறுத்தே தமிழகத்தின் கூட்டணி அரசியல் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிலவரம் ஒருபுறம் இவ்வாறு இருக்க மற்றொரு புறமோ தமிழகத்தில் காங்கிரஸ் இனி ஆளும் கட்சி அல்லது எதிர்கட்சி அந்தஸ்தில் தான் இருக்கும் என தமிழக காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் மற்றொரு புறம் ஏற்படுத்தியும் இருக்கின்றது. அது மட்டுமின்றி தற்போதைய நிலவரத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளிவர இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தமிழகத்துக்கான தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் டெல்லியில் செய்தியாளர்களிடம் கூறியது என்ன? தமிழகத்தில் இனி காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரம் அல்லது எதிர்கட்சி அந்தஸ்தில் தான் இருக்கும். இனி அதிகாரமற்ற நிலையில் நாங்கள் இருக்க மாட்டோம். நடுநிலையாக அங்கம் வகிக்கும் காலம் முடிந்துவிட்டது. மே 4க்கு பிறகு கட்சியின் ஒட்டுமொத்த நிர்வாக அமைப்புகளும் மாற்றி அமைக்கப்படும். அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் எல்லாம் காங்கிரஸ் நேரடியாக போட்டியிட்டுள்ளது. எனவே ஏற்கனவே வென்ற இடங்களை தக்க வைப்பதோடு புதிய தொகுதிகளை கைப்பற்றுவதற்கும் காங்கிரஸ் தொண்டர்கள் கடுமையாக
ஒன்றாக உடைத்துள்ளனர். தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவது உறுதி. தற்போது காங்கிரசுக்கு புத்துயிர் கொடுப்பதற்காக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கப் போகிறோம். இதற்காக கிராம அளவிலான கமிட்டிகள் மற்றும் பூத் கமிட்டிகளை பலப்படுத்தும் பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. அடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தலில் மிக வலுவான போட்டியை தர திட்டமிட்டுள்ளோம். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு எங்கள் உரிமைகளை முறைப்படி கேட்டு வருவோம். ஆட்சியில் பங்கு அல்லது எதிர்க்கட்சி என்று ஒரு தெளிவான முடிவை எடுத்தால்தான் தமிழகத்தில் காங்கிரஸை அடுத்த கட்டத்திற்கு வளர்க்க முடியும். இவ்வாறு அவர் தெரிவித்திருந்தார். திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது ஆட்சியில் பங்கு என்ற கிரிஷ் ஓடங்கரின் கருத்து சர்ச்சையானது. இந்நிலையில் தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி கேரளாவில் காங்கிரசும் அசாமில் மீண்டும் பாஜகவும் ஆளுங்கட்சியாக அமரும் என கணிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சட்டமன்ற தேர்தல் திருவிழா கிட்டத்தட்ட முடிவை நெருங்கியுள்ளது. அங்கு பதிவான வாக்குகளை எண்ணி அடுத்த ஆட்சியாளர்கள் யார் என்பதை முடிவு செய்யும் உச்சபட்ச நிகழ்வு வரும் மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வெளியாக இருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின் சராசரியானது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸை வீழ்த்தி பாஜக ஆளுங்கட்சியாக உருவெடுக்கும் என கணித்துள்ளன. தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றும் கேரளாவில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 5 மாநில தேர்தல்களில் மேற்கு வங்கம் சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் மிகவும் போட்டித்தன்மை கொண்டதாக இருக்கும் என கூறப்படுகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு முதலே மம்தா பானர்ஜியின் கோட்டையை உடைத்து ஆளுங்கட்சியாக உருவெடுக்க முயன்று வரும் பாஜக 4 தேர்தலுக்கு பிறகு இந்த முறை இலக்கை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. 146 முதல் 175 தொகுதிகளை வென்று ஆளுங்கட்சியாக உருவெடுக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின் சராசரிகள் தெரிவிக்கின்றன. 2 கருத்து கணிப்பு நிறுவனங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்து 4வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் கணித்துள்ளன. 2016ஆம் ஆண்டு 3 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருந்த நிலையில் 2021ஆம் ஆண்டில் 77 இடங்களுக்கு முன்னேறியது. இந்த முறை வங்காளத்தில் வெற்றி பெறுவதற்காக பாஜக தனது முழு பலத்தையும் பயன்படுத்தியது. பிரதமர் நரேந்திர மோடி மாநிலம் முழுவதும் பயணம் செய்து 20க்கும் மேற்பட்ட பேரணிகளை நடத்தி கோயில்களுக்கு சென்று வங்காளத்தின் அடையாளமான ஜல்முரி என்ற சிற்றுண்டியை சுவைத்து பார்க்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா 15 நாட்கள் முகாமிட்டிருந்தார். இதுபோக பாஜக தலைவர்கள் பெரிதும் நம்பியிருப்பது வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர மறு ஆய்வு ஆகும். இதன் விளைவாக வாக்காளர் பட்டியலில் இருந்து 91 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டன மற்றும் விலக்கப்பட்டன. இது திரிணாமுல் காங்கிரஸை பாதிக்கும் என்று பாஜக கருதுகிறது. மற்றொரு வட மாநிலமான அசாமில் பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளும் என அனைத்து விதமான கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் 126 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் ஹிமந்தா சர்மா தலைமையிலான பாஜக 88 இடங்களை பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது.